ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்ல. அப்பாடா அதுக்காக மொத்தமா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போறதும் இல்ல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி இருந்தா நெருப்பு மாதிரி இருந்தா. உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள், இந்த மத்தவங்க பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியும். நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்கன்னு சொல்லணும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா பின்றான்ல நிறைய போறான்டா. எஸ், சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். ஏன் கத்துற? சரி சரி சரி, வர்ற மாதிரி நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம்? சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு. அதான் இறங்கியாச்சு. இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். பயப்பரியா குமார்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளோட அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளோட உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ, பாஸ்டா இருக்குறது என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. பிறப்ப வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. காலம் போன கடைசி நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால்கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன். பாப்போம். அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா டான் மக்களை மதம், சாதி, இனம், மொழி, பாலினம், ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? என்ன தேர்றாங்க? இதோ இங்க இருக்க நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கு. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த பிளவுவாத சக்திகள் கூட நம்ம ஈஸியா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி. அது பண்ற அராஜகத்திலே ஆபீஸா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம அதுவே அதை காட்டியும் கொடுத்துரும். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும், கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ், ஐ ரிப்பீட், கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ். சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்னு சுத்துமே. சாம்பார் ஆப் எனக்கு. நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள், நம்மளோட இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள். கிளாமர் அப்பில், சேம் அப்பில். அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானடா? முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடிலாம் மாட்டி வந்து ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க? அதை வேற இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சரிப்பா, உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா? அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டா இல்ல. மகத்தான அரசியல்னா அது மக்களுக்கான அரசியல் தான்.
ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? மக்களோட மக்களா, அவங்கள ஒருத்தனா, அவங்களுக்கான ஒருத்தனா, எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. சோலி முடிச்சு என்ன பங்கு டன்னா டபுள் டன். தெளிவா யோசிச்சு this political decency, political decorum இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். சொன்னேன்ல, அவன் ஓடி ஒளிர ஆள் இல்ல, தேடி அடிக்கிற ஆளுன்னு. இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோட சேர்ந்து எடுத்த முடிவு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இதுதான் என் கான்செப்ட். அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு, இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அறிக்கை சவுண்டெல்லாம் விட்டுக்கிட்டு, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஃபாசிசம் ஃபாசிசம் ஃபாசிசம். நான் தெரியாம தான் கேட்கிறேன், அவங்க ஃபாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு, உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். என்னடா இந்த விஜய் யாரு பேரையும் நேரடியாவே சொல்ல மாட்டேன்றான், இவனுக்கு என்ன பயமா? இங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது. யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல. புரிஞ்சதா? இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? 2026 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல, அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல TVK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. மாசா கெத்தா சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றி வேலை. சார், Subscribe Boo. சரிங்க சார்.